all new Ananda. Hite Deepavali Arambha. All new Diwali collections from Anandam Silks. தென்மேற்கு பருவமழை விடை பெற்றுக் கொண்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை காலம் நெருங்கிவிட்டது. மழைக்கு சென்னை வெள்ளக்காடாக மாறுவது வாடிக்கையாகிவிட்ட நிலையில் முன்னேற்பாடாக 36 படகுகளை சென்னை மாநகராட்சி வாங்கியுள்ளது. தமிழகத்தில் அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையில் வடகிழக்கு பருவமழை காலமாகும். இந்த காலகட்டத்தில் அதிகளவு மழையை சென்னை எதிர்கொள்ளும். பருவமழையை எதிர்கொள்ள அதிகாரிகள் தயார் நிலையில் இருக்க சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. 15 மண்டலங்களிலும் கண்காணிப்பு அதிகாரிகள் தங்கள் பகுதிகளுக்கு தேவையான முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் விதமாக சொந்தமாக 36 படகுகளை சென்னை மாநகராட்சி வாங்கியுள்ளது. முதற்கட்டமாக 2 படகுகள் மாதவரம் மற்றும் பெருங்குடிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அவசர கால தேவைகளுக்காக மீனவர்களிடமிருந்து 80 படகுகளும் வாங்கப்பட உள்ளன. போன ஆண்டு மழை பெய்ததில் சென்னையில் பாதிக்கப்பட்ட இடங்கள் எது, எங்கே தண்ணீர் தேங்குகிறது என்பதெல்லாம் எங்களுக்கு அனுபவ ரீதியாக நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். அந்த இடங்களுக்கு முதல்ல நமக்கு என்ன தேவை என்பதெல்லாம், உதாரணமாக போட்டு வேண்டுமென்றாலும் சரி, பால் வேண்டுமானாலும் சரி, பால் பவுடர் வேண்டுமானாலும் சரி, உணவுப் பொருள் வேண்டுமானாலும் சரி, அதெல்லாம் முன்கூட்டியே அந்தந்த இடங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு வேண்டிய அந்த பணிகளை செய்கிறோம். திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் திடீரென்று பெய்த மழை, ஆகவே அதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4-5 நாளுக்குள்ளாக அதையும் நாங்கள் சரி செய்தோம். அதற்கு வேண்டிய அந்த பொருள் உதவியும் அங்கே இருக்க மக்களுக்கு செய்தோம். எதிர்காலத்தில் இந்த தடவை அப்படிப்பட்ட சூழ்நிலை வரவிடாமல் இருக்க வேண்டும். வந்தால் அதையும் தமிழக அரசு தயார் நிலையில் இருந்து வேகமாக அந்த பிரச்சனையெல்லாம் முடித்துவிடும். டிசம்பர் மாதத்தில் தான் நம்ம அதிக மழையினால் பாதிக்கப்பட்டிருந்தோம். ஸோ இந்த ஆண்டு நவம்பருக்குள்ளேயே இந்த மழை அதிகமாக இருக்கும்னு தெரிவித்திருக்காங்க. இப்போ வரைக்கும் சென்னை மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் நம்ம மழைநீர் வடிகால் எல்லாமே முடிக்கப்பட்ட பகுதிகளில் இப்போ புதிதாக சில பகுதிகள் துவங்கப்பட்டிருக்கிறது எல்லாமே நிறுத்த சொல்லியிருக்கோம். கூடுதலாக எந்த இடத்துலையும் புதிதாக பணிகள் மேற்கொள்ள வேண்டாம். அன்லெஸ் அது ரொம்ப மிகவும் அவசியமான பகுதியாக இருந்தால் மட்டுமே சில கனெக்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற பகுதி மட்டுமே தான் பணிகள் மேற்கொள்ள சொல்லியிருக்கோம். இப்போ ரிலீஃப் சென்டர்ஸ் ஒவ்வொரு பகுதிகளில் வார்டு வாரியாக நம்ம அதை எடுத்து சென்றுட்ருக்கோம். ஸோ எத்தனை ரிலீஃப் சென்டர்ஸ் தேவை இருக்குது, கிச்சன்ஸ் எத்தனை தேவை இருக்குது, வாலண்டியர்ஸ் வார்டு வாரியாக எவ்வளோ பேர் இன்வால்வ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் தெரிவித்திருக்கிறோம். போட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். நிவாரண முகாம்கள், குடிநீர் வசதி, ஜெனரேட்டர் வசதி, சமையல் கூடங்கள் ஆகியவற்றை தயார் நிலையில் வைத்திருக்கவும் சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. மேலும் தேவையான இயந்திரங்கள், மோட்டார் பம்புகள், படகுகள் உள்ளிட்ட வெள்ள மீட்பு நடவடிக்கைகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் நிவாரணப் பணிகளில் பங்கேற்க ஆர்வமுள்ள தன்னார்வலர்கள் விண்ணப்பிக்கலாம் என சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் அழைப்பு விடுத்துள்ளார். திரையில் காணப்படும் இணைய முகவரிக்கு சென்று விண்ணப்பம் செய்யலாம். படகு வாங்கினதுனால ஏற்கனவே நடைபெற்ற அந்த வடிகால் பணிகள் முழுமையாக நிறைவடையவில்லை என்ற ஒரு அர்த்தம் இல்லை என்றும், இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த படகுகள் வாங்கப்பட்டிருப்பதாகவும் சென்னை மாநகராட்சி விளக்கம் அளிச்சிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. All new Ananda. Hite Deepavali Arambha. All new Diwali collections from Anandam Silks.